நம்ம சமுதாயத்தின் ஒரு கதை என்னன்னு கேட்டா, இது அநேகமா பெரும்பாலும் தப்லீக் ஜமாத்துல இந்த தரிகாக்கள் முரீதுகள் வாங்கக்கூடியவர்கள்ட்ட பொது ஆலிம் சாக்கள்கிட்ட உலமாக்கள்கிட்ட நிறைய பரவலாக அமுல்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்குது. என்ன ஹதீஸ்னு சொன்னா, சூரத்துல் வாக்கியான்னு ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல. வாக்கியாங்கிற இந்த சூராவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆலிம்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, அதை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்னா, இட்டு கட்டப்பட்டதானா பொய் தான் அது. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா, யார் ஒருத்தன் வாக்கியா சூராவை ராத்திரில ஓதி கொண்டு வருகிறானோ ஒரு காலத்துல வறுமைங்கிறது வராது, வறுமையை தீண்டாதான். நாங்கெல்லாம் ஓதக்கூடிய காலத்துல மதரசாவுல மகரிப் தொழுதுட்டு வந்தோம், எல்லாம் ரவுண்டா உட்கார்ந்துருவோம். எல்லாரும் வாக்கியா சூரத் தான் ஓதுவோம். குறிப்பா அஜர்த்துமார்கள் எல்லாம் இதை எந்த அஜர்த்தா இருந்தாலும் ஒரு 90% அஜர்த்துமார்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இருக்கிறதுலே வறுமையா இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா, எந்த அஜர்த்துமார்கள் இதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ, வாக்கியா சூரா ஓதாத அஜர்த்துமார்கள் 10% இருக்க மாட்டார்கள். மகரிபுக்கு பிறகு பெரும்பாலான இமாம்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் வறுமையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்களை எல்லாம் விட நம்மள்கிட்ட எதிர்பார்த்து வாழக்கூடிய அல்ல, அதை காட்டுறான் பாருங்க. வேணும் ஆராய்ச்சி இல்லாட்டாலும் பரவாயில்லை, இதை பாருங்க. உனக்கு அறிவிப்பாளர் தெரியாட்டாலும் பரவாயில்லை, இவங்க சொல்றது பொய்ங்கிறது அவங்கள வச்சு காட்டுறோம். பாத்தியா அவங்க எப்படி இருக்காங்க பாத்தியாங்கிறான்ல. நம்ம அதை கூட வழங்க மாட்டோம். முதல் விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். இந்த வாக்கியா சூரா ஓதினால் வறுமை அடையும் என்று எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் அப்படிங்கிற கிதாபுலையும் தைலமி அவர்களுடைய முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற கிதாபுல, ரெண்டு கிதாபுல இது இருக்குது. இதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஷுஅபுல் ஈமான் பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அபூ ஷுஜா என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டா அபூ தைபா என்பவர் வழியாக அறிவிக்கிறார். இப்போ இப்னு மஸ்ஊத் நமக்கு தெரியுது, அவர் ஒரு சஹாபி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சஹாபி. அந்த இப்னு மஸ்ஊத் சொன்னதாக அபூ தைபான்னு ஒரு ஆள் வர்றார். அவர் யாரு? யாருன்னு இல்லை, அவர் ஒரு ஆள் உலகத்தில் வாழல, கற்பனை, பொய் பாத்திரம், பொய்யான பாத்திரம், அல்லது இருக்காடு தெரியவில்லை. அல்லது அபூ சுஜான்னு சொல்றாரு. அவர் யாரு? அபூ தைபா சொன்னதாக அபூ சுஜா சொல்றாரு. அபூ தைபாண்டாலும் யாருன்னு தெரியாது, அபூ சுஜாண்டாலும் யாருன்னு தெரியாது. அபூ சுஜா இவர் யார் என்று அறியப்படாதவர். அபூ தைபா மஜ்ஹூலுன், அபூ தைபா என்பவர் மஜ்ஹூல், யாருன்னு தெரியாதவர். அப்ப யார் என்று தெரியாத ரெண்டு ஆட்கள் வர்றாங்க. இது எல்லாம் ஹதீஸ்னு உலமாக்கள் கடைபிடிக்கிறாங்க. தைலமியுடைய நூல்ல யார் அறிவிக்கிறார்னு கேட்டா அஹ்மத் இப்னு உமர் அல் யமாமின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டா, இவர் அட்ரஸ் இல்லாத ஆள். இவருக்கு அட்ரஸ் உண்டு. என்ன அட்ரஸ் உண்டு என்றால் கதாபுன், பெரும் பொய்யன். பெரும் பொய்யன் என்ற அந்த சமுதாயத்தால் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆள் இதை சொல்றார். பெரும் பொய்யன்னு சொல்றவனுடைய பேச்சை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு அமல் செய்யறதா? வறுமையை போக்கு அல்ல, இபாதத். அதுக்கா நீங்க செலவாத்து ஓதுறீங்க, வாக்கியா ஓதுறீங்க, தொழுவுறீங்க, இதெல்லாம் செலவமாக்கிருமா? இப்ப சஹாபாக்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாங்களே, சாப்பாட்டுக்கு ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மேல இல்லைன்னு முறையிட்டாங்களே. பொறுமையா இருங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர, ஓதுங்க மஸ்ஜித்ல போய் உட்கார்ந்து வாக்கியா ஓதுங்க அள்ளி கொட்டிடுவாங்கல சொன்னாங்களா? வறுமை நீங்கிச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவற வரைக்கும் அவங்களுக்கு வறுமை, சஹாபாக்களுக்கு வறுமை, எல்லாருக்கும் வறுமை. எந்த ஒரு இபாதத்தினால யார் பணக்காரன் ஆக முடியாது. வாக்கியாங்கிற சூரா ஓதக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஒவ்வொரு மக்ரிப் பிறகு ஓதி வறுமை நீக்கிறதுக்குன்னு சொல்லி அது ஒரு சுன்னத் என்று நினைத்து ஓதுவது தப்பு. நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம், அல்லாஹ்வுடைய கலாமை நம்ம விருப்பப்படி ஓதிக்கொள்ளலாம். இதை வழங்கிக்கிறோம். இது மாதிரி நுழைக்கப்பட்ட நிறைய கட்டுக்கதைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்ப்போம்.